ஆயிடா கண்ணா உங்கள் ஜெய் சார் சாய் பிர்லெட் அகாடமிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெயினாக ட்ரெஸ் கோடுலேருந்து நம்ம எக்ஸாம் ஹால் போகிற வரைக்கும் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே என்ன செய்யணும் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் போட்டுருக்கேண்ணா. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கண்ணா. ஓகே, உங்களால் பார்க்க முடிஞ்சால் டைம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பாருங்கண்ணா. படிக்கிறத விட்டுட்டு இதை பார்க்காதீங்க. அப்படின்னா பேரண்ட்ஸை பார்க்க சொல்லுங்கண்ணா. ஓகே, நாளைக்கு எக்ஸாம். ஓகே, அது மைண்டில் வச்சுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நிறைய பேர் எனக்கு வந்து நான் ட்ரெஸ் கோடை பற்றி வீடியோ போட்டுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க அதை. ஸோ இப்போ அது நிறைய டவுட்டு கேட்டுக்கிறீங்க. ஓகே, அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன் நான். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரெஸ்ஸை லேடிஸ் ட்ரெஸ் மெயினாக லேடிஸும் நிறைய கேர்ள்ஸும் நிறைய கேட்டுக்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான். இப்போ அவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அலோடு கண்ணா, ப்ளைனாக இருக்கணும். ஒரு வாட்டி நான் நல்லா கிளியராக சொல்லிடுறேன், திருப்பி அதே கொஸ்டின் கேட்காதீங்க. ஸோ ப்ளைனாக தான் இருக்கணும் தவிர எந்த ஒரு பிரிண்டடோ எந்த ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கோ எந்த ட்ரெஸ்ஸுலையுமே நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் எதுலேயுமே இருக்கக்கூடாது. அது டாப்பாக இருக்கட்டும் பாட்டமாக இருக்கட்டும், எந்த பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், பிரிண்டட் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆஃப் கை தான், 2 பேருக்குமே ஆஃப் கை தான் அலோடு. 2 பேருக்குமே டிஷர்ட்டு அலோடு. 2 பேருக்குமே காட்டன் பேண்ட்டு அலோடு. அதுவும் பிளெயினாக இருக்கணும், லைட் கலராக இருக்கணும். எல்லாமே லைட் கலராக இருக்கணும் கண்ணா. பூ டிசைன்லாம் போட்டிருக்கே கூடாதுண்ணா. என் பிரிண்டவுடே இருக்கக்கூடாதுண்ணா. எதுவுமே எழுத ரைட்டிங்கும் இருக்கக்கூடாதுண்ணா. எந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியோ அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுண்ணா. பிளெயினாக சிம்பிளாக இருந்தால் போட்டுன்னு போங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு போட்டுன்னு போங்க. ஒரு 200 300 செலவு பண்ண போகிறீங்க. அது ஒன்றையும் ஒரு வேஸ்ட்டாக போகல, தூக்கி போட போகல, திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை பக்கத்தில் யாரா ரிலேஷன் என்னதுன்னா அவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க நான் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஹேண்டாக போனால் டாப்ஸ் மட்டும் தான் அலோடு உங்களுக்கு. ஸோ அந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டிக்கு கீழே இறங்கக்கூடாது. இங்கே எல்போ இந்த முட்டிக்கு கீழே ட்ரெஸ்ஸு இறங்கக்கூடாது, இது இறங்கக்கூடாது. அதேமாதிரி டாப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டிக்கு கீழே போகக்கூடாதுண்ணா. ஸோ ஃபுல்லாம் போடவே கூடாதுண்ணா. ஓகே, ஸோ ஃபேண்ட்டு பிடிக்கும் சுடிதார் ஃபேண்ட்டு போட்டுங்க, காட்டன் ஃபேண்ட் போட்டுங்க. ட்ராக்ஸ் வந்து அலோடு தான் கண்ணா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லு. ஆனால் எதுலையுமே ஒரு மெட்டல் வந்து மெட்டல் பட்டரு எதுவுமே இருக்கக்கூடாதுண்ணா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். பாய்ஸுக்கும் அதே தான். ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் பட்டனோ இல்லைனா வந்து வுட்டில் இருக்கிற மாதிரியோ அது மாதிரி ட்ரெஸ் இருந்தால் பிரச்சனைனா அதுவும் நிறைய இருக்கக்கூடாதுண்ணா. ஓகே, முக்கியமான இடத்துல எங்கே இருக்குதோ அங்கே மட்டும் இருந்தால் போதும். உண்மையாக சொல்ல போனால் கேர்ள்ஸுக்கு வந்து அந்த இன்னரில் கூட உங்களுக்கு வந்து இரும்பு அலோடு இல்லைன்றாங்கண்ணா. இதுதான் லாஸ்ட் டைம் சில பேருக்கு பிரச்சனையாக வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் உடம்புல இரும்பு சம்மந்தப்பட்டது எதுவுமே இருக்கக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நகை எந்த நகையுமே அலோடு கிடையாதுண்ணா. ஓகே, அது மாதிரி வந்து கூலிங் கிளாஸு மாடல் நம்ம வந்து திருவிழாவுக்கு போகல, நம்ம வந்து இதுக்கு இதுக்கு போகல, ஃபங்க்ஷனுக்கு போகல. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த எக்ஸாம் ஆளுக்கு சிம்பிளாக வர சொல்கிறாங்க, சிம்பிளாக போயிட்டு அவங்க சேஃப்டிக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதும் தப்பு கிடையாது, போயிட்டு வந்துருங்கண்ணா. ஓகே, செப்பர்ஸ் மட்டும் தான். இதை நான் நிறைய போட்டு நான் திருப்பி அதே பேச விரும்பலை. ஸோ அடுத்து பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரவுண்ட் நெக்கு டிஷர்ட் மட்டும் தான் அலோடுக்கண்ணா. இதுவும் டிஷர்ட் தான், காலர் வச்சவும் டிஷர்ட் தான். அவங்க வெறும் டிஷர்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ரவுண்டு வச்சதுன்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை. ஸோ அது காலர் இல்லாமல் ரவுண்ட் நெக் இருந்தாலே போதும். பிளெயின் டிஷர்ட்டு லைட் கலர், காட்டன் பேண்ட்டு இல்லை ட்ராக்ஸ் உங்களுக்கு அலோடுக்கண்ணா. ஓகே, அதுவும் பிளெயின் கலராக இருக்கணும், லைட் கலராக இருக்கணும். எந்த ஒரு டிசைனும் எந்த அடிஷ்னலாக பாக்கெட்டோ கிக்கெட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. நிறைய பட்டன் இருக்கக்கூடாதுக்கண்ணா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்கண்ணா. இது ஆல்ரெடி நான் நிறைய போட்டுட்டேன். அடுத்து நம்ம அட்மின் கார்டுக்கு போயிடலாம். அட்மின் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ நான் சொன்ன ட்ரெஸ் கோடை போட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க. ஓகே, எத்தனை மணிக்கு கிளம்பணும் சார், எப்போ சார் போகணும், எப்போ சார் ரீச் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு அட்மிட் கார்டில் கொடுத்துறாங்கண்ணா. அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிறாங்கண்ணா. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ட்ரி டைம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் இப்போ ஒரு 11 o'clock 11:30 கொடுத்துட்டாங்க. அந்த 11:30 பிஃபோராகவே ஒரு ½ hour முன்னாடியே அங்கே போய் ரீச் ஆகிடுங்க. அங்கே போய் தேடி நிற்காதீங்க, எங்கே இருக்குது ஸ்கூலு எங்கே இருக்குது காலேஜ் சொல்லிட்டு தேடாதீங்க. ஸோ அங்கே வந்து சீக்கிரமாக ஒரு ½ hour முன்னாடியே ரீச் ஆகாமல் சேஃப்டியாக போகிறதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு பெஸ்ட்டோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போங்கண்ணா. ஸோ ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க, அங்கே ரிப்போர்ட்டிங் டைம் முன்னாடியே போயிட்டீங்க, ஹாப்பியாக போயிட்டீங்க, சந்தோஷமாக போயிட்டீங்க. அங்கே என்ன சார் உள்ளே எடுத்துன்னு போகணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் கோடு பார்ப்பாங்க, எல்லாம் நார்மலாக இருந்தால் உள்ளே அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ளே போயிடுவீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற இது 4 ஐட்டத்தை வாங்குவாங்கண்ணா. 4 ஐட்டம் தான் கண்ணா உங்களுக்கு அலோடு உள்ள. ஒன்று அட்மிட் கார்டு, இன்னொன்று இப்போ சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு அடிஷ்னலாக கையில் வச்சுங்க. அடிஷ்னலாக நான் சொல்கிறது ஒட்டினதை நான் கணக்கு சொல்லலை.
ஸோ அதில் ஆல்ரெடி ஒன்று ஒட்டி இருப்பீங்க, இது போஸ்ட் கார்டு ஃபோட்டோ ஒன்று ஒட்டி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. இது ஆல்ரெடி நீங்கள் ஃபுல் பண்ணிட்டுப்பீங்க. திருப்பி நான் சொல்கிறது நான் விரும்பலை நான். ஸோ ஆல்ரெடி ஃபுல் பண்ணிட்டுப்பீங்க. இந்த அட்மிட் கார்டு ஃபுல் பண்ண அட்மிட் கார்டு ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு தான் சார் எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. நிறைய கொஸ்டின் அதுதான் வருதாங்க. நான் சின்ன வயசில் எடுத்த இது பேன் கார்டு இருக்குது எனக்கு, சாரி ஆதார் கார்டு இருக்குது, நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஸோ உங்ககிட்ட வந்து அது மட்டும் இருக்காதுக்கண்ணா, ப்ளஸ் டூட வந்து ஆல் டிக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட ஐடி கார்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூலோட ஐடி கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்க்கண்ணா. ஸோ ஒரே ஒரு ஐடி மட்டும் நம்பி போகாதீங்க. எந்த ஐடினாலும் ஒரு ஐடி நம்பி போகாதீங்க. ஆதார் கார்டு மட்டும் தான் அலோடுன்னு கிடையாது. கிட்ட ஒரு 7-8 ஐட்டம் கொடுத்துக்கிறாங்க. பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே இதில் இருக்குதுக்கண்ணா. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சுட்டுக்கோ. ஸோ ஐடி கார்டை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ ஐடி கார்டு அலோது, 3வது ஐடி கார்டு அலோது. அப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து இது மாதிரிலாம் இருக்குது சார், கலராக இருக்குது சார், தண்ணி இதில் நல்லா தெரியுது சார், அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கண்ணா. மேக்ஸிமம் கடையிலேருந்து வாங்கி போயிடுங்க. அதில் இருக்கிற ஸ்டிக்கரை பிரிச்சுருங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, ரைட்டு. இப்போ அது 4 ஐட்டம். அது கூட இன்னொன்று சேர்ப்பாங்க. யாரை அலோவ் பண்ணுவாங்கன்னா உங்களையும் சேர்த்து உள்ளே விடுவாங்கண்ணா. இந்த 4 பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 5 பேர் தான் உள்ளே போக முடியும் சார். இதில் இந்த 5 தவிர எடுத்துனா எதுவுமே எடுத்துன்னு போக முடியாதுக்கண்ணா. சின்ன ஒரு பேப்பர் கூட வந்து எடுத்துன்னு போகக்கூடாதுக்கண்ணா. காசு எடுத்துன்னு போகலாமா ஒருத்தர் கேட்குறீங்க, பஸ் டிக்கெட் எடுத்துன்னு போகலாமா கேட்குறீங்க, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நோட்டு புக்கெலாம் எடுத்துன்னு போகலாமா கேட்குறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே இந்த 4 ஐட்டம் தான் ரைட்டு அலோடு. இது கூட உங்களை சேர்த்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த 4ம் இருந்தால் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சப்போ? நீங்கள் சரி எக்ஸாம் ஹால் உள்ளே போயிட்டீங்க. ஸோ மைண்டை கொண்டு போயிடுங்க. எக்ஸாம் ஹால் நம்ம உள்ளே போயிட்டோம், சந்தோஷமாக ஹாப்பியாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவர் கிளாஸில் ஒருத்தர் வருவார். அவர் வந்து என்னென்னா ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அதில் நீங்கள் எடுத்துன்னு போன ஃபோட்டோவை ஒட்ட சொல்லுவாங்கண்ணா. ஓகே, ஒட்டிட்டு அங்கே ஒரு சைன் போட சொல்லுவாங்க. அட்டெண்டன்ஸில் ஒரு சைன் போட சொல்லுவாங்க. இந்த பேப்பரை வாங்கி வச்சுட்டு அவர் ஒரு சைன் போட அவர் ஒரு சைன் போடுவார். ஒரு இடத்துல 2 இடத்துல போடுவார். நீங்களும் ஒரு 2 இடத்துல சைன் போடுவீங்கண்ணா. ஓகே, ஸோ இதுதான் அங்கே நடக்கும். இது வாங்கி வச்சுட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா இதில் 4 சீட்டுமே கூட மொத்தமாக வாங்கி வச்சுப்பாங்க சம்டைமில். அப்படின்னா இந்த 2 சீட்டு கூட அவங்க வாங்கி வச்சுக்கலாங்கண்ணா கடைசியாக. ஸோ 2 சீட் எடுத்துட்டு மீதி 2 சீட் கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க அதை செய்யுங்கண்ணா. அங்கே என்ன ப்ரொசீஜர் தெரியல, அங்கே என்ன சொல்கிறாங்க அதை செய்யுங்க. ஏன்னா ஒரு சென்டரில் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க தயவுசெய்து செஞ்சுடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் உள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம 2 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. 1:30க்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம் கொடுத்துறாங்கண்ணா. க்ளோசிங் டைம் வந்து உங்களுக்கு 1:30க்குள்ளே 1:31 ஆனால் கூட நீங்கள் பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு, எனக்கு அது லேட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, எந்த ரீசன் சொன்னால் கூட உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கண்ணா. 1:31க்கு அலோடு கிடையாதுண்ணா. அப்போனா பார்த்துங்க, அவங்க ரூல்ஸ் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க, எல்லாமே செக்கிங்லாம் முடிஞ்சு எக்ஸாம் ஹால் போயிட்டீங்க. அவங்க பேப்பர் கொடுப்பாங்க. பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரஃப் ஷீட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே அந்த கொஸ்டின் பேங்க்லேயே உங்களுக்கு இருக்கும். அதில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கண்ணா. வெளியெல்லாம் மேக்ஸிமம் இருக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த கண்டிஷன்லாம் வந்து இதில் சொல்லிக்கிறாங்கண்ணா, நான் சொல்லலை. உங்களை வந்து சிசி கேமரா வந்து வாட்ச் பண்ணுது. ஓகே, எக்ஸாம் ஹாலுக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்தாலோ இல்லைனா அது சிசி கேமரா வந்து பார்க்குறவங்களுக்கு எதாவது டவுட் வந்தாலோ திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு பார்த்துட்டு நீங்கள் எதனா மிஸ்யூஸ் பண்ணீங்க, யார்கிட்ட பேசுகிறதோ யாருக்கையோ ஹெல்ப் பண்ணுறதோ எதுவுமே அங்கே உட்காந்து சோசியல் சர்வீஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, ரைட்டு. உங்கள் வேலையை பாருங்கள். பர்ஃபெக்டாக 100% நீங்கள் படித்ததை எழுதிட்டு வாங்க. தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னா அட்டன் பண்ணாதீங்க. எந்த கொஸ்டினுக்கு ஐடியா இல்லை அந்த கொஸ்டின் இது பண்ணாதீங்க. என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும், -1 மார்க் போயிடும். ஸோ ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி ஒபின் பண்ணாதீங்க. இதுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது தான் வந்து மைனஸ் மார்க்கே வச்சுக்கிறான். எல்லாருமே எல்லா கொஸ்டினும் சும்மா ஃபுல்கில் அட்டன் பண்ணி விட்டுற போகிறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது தான் -1 மார்க் உங்களுக்கு எடுக்கிறான். ஸோ அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, புரிஞ்சுட்டுக்கோ. ஸோ தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிட்டாங்க. எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணால் ஒரு 600 மார்க் எடுத்துக்கான எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணால் எல்லா வீடியோவும் போட்டுக்கிறேன். எல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டுப்பீங்க. இப்போ எதுவும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் படித்ததை போய் எழுதிட்டு வாங்கண்ணா. ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின் பேப்பர் வருங்கண்ணா. ஓகே, அது எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஜாலியாக எழுதுங்க. கொஸ்டின் பேப்பரை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் படிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமானு நீங்கள் படித்ததை வச்சு தான் நான் சொல்ல முடியும்.
புரியுதா உங்களுக்கு? லாஸ்ட் டைம் கூட பார்த்துருப்பீங்க 720 எடுத்தான். நீட் எக்ஸாமே அசிங்கப்படுத்தான் அந்த பையன் உண்மையாக சொல்லப்போனால். ஸோ அப்படி நீட்டுனா அவ்வளோ பயம் புத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த 720 எடுத்ததால் நீட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. சென்டம்க்கு நான் 720 சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் அவ்வளோ ஈஸியாக அவன் எவ்வளோ ஊதி தள்ளிட்டான் பாருங்கள். ஒன்றுமே எவ்வளோ ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பான் பாருங்கள். ஓகே, ஸோ அதனால் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, ஜாலியாக எழுதுங்க. இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி எழுதுங்கண்ணா. ஓகே, அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ணாதீங்க, என்ஜாயாக ஜாலியாக போய் எழுதுங்கண்ணா. ரெண்டாவது வந்து நான் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து நாளைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு சொல்யூஷனை போட்டுருவேன். மீன் கொஸ்டினில் இருக்கிற ஆன்சர்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ எல்லாருமே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கண்ணா. ஓகே, பாய், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.